மகரம் ராசினியர்களே, இந்த மகர ராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லணும்னா, கடந்த 7.5 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருந்த 7.5 சனி இந்த வருடத்தில் முடிவுக்கு வருகிறது. இந்த வருடத்திலேன்னு சொல்லக்கூடாது, வருடத்தின் ஆரம்பத்திலேயே முடிவுக்கு வருகிறது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுடைய 7.5 சனியிலிருந்து நீங்கள் விடுபட காத்திருக்கிறீர்கள். அதுவும் குறிப்பாக இந்த 30 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. 24, 23 வயசில் படித்து முடித்தேன் சார், அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் ஒழுங்காக வேலை கிடைக்கல. 22, 23 வயசில் வெளிநாட்டுக்கு போகினேன், எதுவுமே உருப்படலை. இன்றைக்கி வரைக்கும் வெளியில் சொன்னால் வெக்கக்கேடுங்கிற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்படியெல்லாம் வெளியில் சொல்லி ஆனந்தப்பட்டு அமைப்பாக வாழுகின்ற வாழ்க்கையை தொலைந்து போயிடுச்சோன்னு வருத்தப்பட்டு ஏமாந்து போய் ஒரு ஸ்டன்னாகி போயிருந்த வாழ்க்கையெல்லாம் இப்பொழுது ஆரம்பத்தில் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு நடைபயணத்திற்கு துவங்கலாம். அப்போ இந்த 7.5 சனி என்று சொல்லக்கூடியது 30 வயதுகளுக்கு முற்பட்டவர்களுக்கு முதல் சுற்றாக வருகின்ற காரணத்தால் ரொம்ப இம்சை, ரொம்ப அனுபவங்களை கொடுத்து, அதிர்ஷ்டம்தான். நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்க, இங்கேருந்து போனது ஒரு அதிர்ஷ்டம். ஆனால் அங்கே போய் அல்லல் பட்டீங்க, அது ஒரு நிம்மதியே இல்லை. இப்படிப்பட்ட துன்ப துயரங்களை எல்லாம் பார்த்து வந்திருக்கிற காரணத்தால் உங்களுக்கு கடந்த 7.5 சனியிலிருந்து விடுதலை என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதான் உண்மை. ஆனால் இதே ஒரு 30 வயதுகளை கடந்திருக்கக்கூடிய இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த 7.5 சனி என்பது பெரிய துன்பத்தையோ தாக்கத்தையோ கொடுக்கலை. ஆனால் திருமணமாகி இளம் பிள்ளைகளாக, அதாவது உதாரணத்துக்கு 2 வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆச்சு, என் கணவருக்கு 30 வயசு, எனக்கு 28 வயசு, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க ரொம்ப முட்டி மோதி குழம்பி போய் இது சரியா தப்பா தெரியலையே, இதுதான் வாழ்க்கையா, இப்படித்தான் இருக்குமா, இப்படி கேள்விக்கு பதிலில்லாமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த இடத்திலே இந்த வருடம் என்று சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய உன்னதமான இயல்பான சந்தோஷமான ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும். கவலையே பட வேண்டாம். இல்லைன்னு சொல்லப்போனால் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு அட்டமாதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கின்ற போது வருஷம் துவங்குகிற காரணத்தால், 7ஆம் பாவாதிபதி 12இல் இருக்கிற போது பாதகாதிபதி 12இல் அமர்ந்து விட்ட காரணத்தால் உறுதியாக இந்த வருடத்தின் பிறப்பு என்பதே உங்களுக்கு சில இனிமைகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறவங்க, பெரிய பெரிய டர்ன் ஓவர் பண்ணுறவங்க, அரசியல்வாதிகள், பொதுநல ஈடுபாடு உடையவர்கள், பெரிய பதவியில் உள்ளவங்க, பெரிய நடிகர்கள், பெரிய நடிகைகள், இப்படி இந்த சமூகத்திலே ஒரு எஸ்டாப்ளிஷ்டாக வாழ்ந்தவங்க அத்தனை பேர்களுக்குமே பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டியாக இருந்தவங்க அத்தனை பேர்களுக்குமே இந்த 2025 மிக மிக உன்னதமான வருடமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை பார்ப்பீங்க. சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு செல்லுகிற போதுதான் தைரிய வீரிய பராக்கிரமம். 3-6-11 சனி செவ்வாய் வீற்றிருக்க முடிசூடா சக்கரவர்த்தின்னு பேர். அப்போ முடிசூடா சக்கரவர்த்தி என்றால் என்ன? சக்கரவர்த்திக்கு சமமாக வாழுகின்ற யோகத்தை பெற்றிருக்கிறோம் என்று பொருள். அப்போ நீங்கள் சொல்றதை எல்லாரும் கேட்குறாங்க, உங்களுக்கு எதிரிகளே இல்லை, நீங்கள் கடனை கட்டி முடிச்சுட்டீங்க, இனிமேல் கடனே இல்லை, நோயிலிருந்து விடுபட்டாச்சு, இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை. இது எவ்வளவு பெரிய சந்தோஷம்! உடலாலும் உள்ளத்தாலும் மனதாலும் பதறி போய்கிட்டு இருந்த வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இப்பொழுது சரியான பாதைக்கு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்திலிருந்து கொடுத்து கொண்டிருப்பார். அவர் 12ஆம் இடத்தை பார்த்தாலும் கூட நேரத்துக்கு சாப்பிட முடியல, நிம்மதியை தூங்க முடியல, அதெல்லாம் இருக்கட்டும். அதான் ரொம்ப உழைச்சா தான் ரொம்ப சம்பாதிக்கலாம். ரொம்ப உழைக்கிற போது சாப்பிட்ற நேரம் தப்பி போனாலும் போயிடும். எதையாவது ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் என்பதுதான் இயற்கை விதி. அந்த அடிப்படையிலே உங்களுக்கு கொஞ்சம் சுகத்தை விட்டு கொடுத்தாவது வெற்றி என்று சொல்லக்கூடிய ரேஷியோவை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்றதுல அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கிறத பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வியாழ பகவான் கூட ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து ஒரு 5 மாதங்கள் நடத்திவிட்டு மே மாதம் 14ஆம் தேதி 6ஆம் இடத்திற்கு போகிறார். இந்த 6ஆம் இடத்துக்கு போயிட்டு அவர் அங்கிருந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்ப்பார். 2 வகையில் நல்லது நடக்கும். ஒன்று அயன சயன புகழ் போகபாக்கியம். நான் முதல்ல சொன்னேன், நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நிம்மதியை தூங்க முடியாதுன்னு சொன்னேன். இது சனீஸ்வர பகவான் பார்க்கின்ற பார்வை அதை செய்கின்றது. அதே இடத்தை குரு பகவானும் பார்க்கின்ற காரணத்தினால நிச்சயமா பெரியதொரு ஆபத்துகளோ சிக்கல்களோ உடல்நல கோளாறு குற்றங்களோ இப்படி சொல்லுகின்ற அளவிற்கு பெரிய துன்பங்கள் வர வாய்ப்புகளே இல்லை. அது மட்டுமல்ல, இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படும். புதிய வாகனம், புதிய சொத்து, புதிய சுகம், பெண்களாக இருந்தால் நகை நட்டு அணிகலன்கள் வாங்கிறது, இப்படிப்பட்ட ஒரு பேரும் புகழுமாக வாழுகின்ற சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற காட்சிகள் எல்லாம் இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் குடும்ப சுகம் என்று சொல்லுவதை அனுபவிக்கின்ற வாய்ப்புகள் இப்படி நிறைய இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதுபோல மிதுனத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். தொழில் ரீதியாக மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். புதிய தொழில் துவங்க ஆரம்பிப்பீங்க.
வேலைக்கு போகிறவங்க சில பேர் வேலையை விட்டுட்டு தொழிலுக்கு வருவீங்க. வெளிநாட்டில் வாழக்கூடியவங்க கூட சொந்தமாக சைடில் ஒரு பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்படி பல ரூபங்களில் இந்த குரு பகவானுடைய அம்சம் என்பது மிகச் சிறப்பாக 6ஆம் இடத்திலிருந்து கடினமான உழைப்பையும் அந்த உழைப்பின் மூலமாக வரக்கூடிய பொருள்களையும் சேர்த்து கொள்ளக்கூடிய அநேக வளர்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு அநேகமாக 2025 அப்படிங்கிறது ஒரு 90% சிறப்பான பலன்களோடு வருடம். நிச்சயமாக இந்த வருடத்தில் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நீங்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான பலன்கள் நிறைவாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும்.